ஓம் சாமியே சரணமையப்பா. எருமை முகம் கொண்ட மனுஷியை ஐயப்பன் வதம் செய்த பிறகு அதன் உடம்பின் மீது ஏறி நடனம் ஆடியதாக கூறப்படுகிறது. மணிகண்ட சாமி வீட்டுக்கு வந்த சில நாட்கள்ல ராஜசேகர மன்னருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதன் பிறகு என்ன நடந்தது, ஐயப்பா சாமி ஏன் மலை மீது இருக்காரு, எதற்காக வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணிட்டு இருக்குன்னு நிச்சயமா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆமாங்க, சபரிமலைக்கு தான் 2021 அப்புறம் நான் டிரைவிங் பண்ணி போக போகிற ட்ரிப் இது. எனக்குன்னு கேமராமேன்லாம் யாரும் இல்லைங்க, என்னுடைய சிசிடிவி கேமரா தான் இன்றைக்கி கேமராமேனாக இருக்கார். வண்டிங்கெல்லாம் எப்போவுமே சுத்தமாக இருக்கின்றதுனால வாட்டர் வாஷ் மிஷின் வாங்கி நானே ஒவ்வொரு டைமும் வாட்டர் வாஷ் பண்ணிக்குவேன். கிளம்பும்போது எந்த வண்டியுமே முன்னாடி இருக்கக்கூடாதுன்றதால பேரிகேட் வச்சுருக்கேன். இந்த வண்டி கோவா போகுது. இன்றைக்கி ஈவினிங் நண்பர் டிரைவிங் பண்றாரு. அனைவருக்கும் வணக்கம். நான் காஞ்சிபுரம் மகாலட்சுமி டிராவல்ஸ். கோவிலில் இருமுடி கட்டிட்டு இருக்காங்க. நான் வீட்டிலேருந்து இப்போ தான் கிளம்புறேன். இந்த ட்ரிப்பில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட புக் பண்ணும்போதே சொன்னாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நல்ல டிரைவராக வரணும் அப்படின்னாங்க. இல்லைங்க, உங்களுக்காக நானே வரேன் அப்படின்னேன். 2021 அப்புறம் நான் தான் இப்போ சபரிமலைக்கு டிரைவிங் பண்ணி போகிறேன். இதுக்கிடையில் நிறைய நம்ம நண்பர்கள்லாம் போயிட்டு வருவாங்க. ஓகே, போயிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் எப்போவுமே கிளம்புறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்டையும் என்னை பெற்றவங்ககிட்டையும் வணங்கிட்டு தான் போகிற வழக்கம். எங்களுடைய நகரில் இருக்க விநாயகர்கிட்ட என்னுடைய பயணம் பாதுகாப்பாகவும் சிறப்பாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு கிளம்புறத வழக்கமாக கொண்டிருக்கேன். நம்ம வண்டியில் வர ஐயப்பா பக்தர்கள் இரும்படி கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் சிறிது நேரத்தில் ஐயனை காண இங்கிருந்து புறப்படுவோம். கோவிலின் அழகிய தோற்றத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இருமுடி கட்டி முடிச்ச உடனே வண்டிக்கு பூஜையை போட்டுட்டு ஐயனை காண கிளம்பணும். பக்தர்கள் ஐயப்ப பாட்டை பாடிக்கிட்டு வராங்க. அதுல காப்பி ரைட்ஸ் இருக்கிறதுனால பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்கு. நம்ம வண்டியில் வர ஐயப்பா பக்தர்கள் மதியம் உணவு எடுத்துக்கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நிறுத்தத்துக்கு தான் இடம் இல்லாமல் இருக்குது. நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்கனால எங்கே நிறுத்தி சாப்பிட்றதுன்னு தெரியாமல் வண்டி ஓடிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்திலேயே ஐயப்ப சாமி நமக்கு நண்பராயிட்டாரு. இந்த பயணம் நிச்சயமாக இனிமையாக இருக்கும். ஐயனைக்கான சைக்கிளில் பயணம் செய்கிறாங்க. நைட்டு சாப்பிட்றதுக்காக உத்தமபாளையம் பைபாஸில் இருக்க மெரினா ஹோட்டலில் தான் நிறுத்திருக்கோம். குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. சர்வீஸ் நல்லா இருந்தால் பெட்டராக இருக்கும். தமிழ்நாடு கேரளா எல்லையான குமுளிக்கு தான் வந்திருக்கோம். எம்ஜிஆர் சிலைக்கு பார்த்தீங்களா, இந்த பக்கம் தமிழ்நாடு, அப்படியே இந்த பக்கம் கேரளா. இந்த இடத்துக்கு நிறைய ஸ்பெஷல் இருக்குங்க. குமுளி, தேக்கடி, முல்லை பெரியார் டேம், வலது பக்கத்தில் மூணார், இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். வண்டி பெரியார் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கிருந்து சபரிமலைக்கு புல்மேட்டு வழியாக நடந்து போகலாம். இந்த இடத்துல இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. பருந்து பாரா அப்படிங்கிற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு. இயற்கை கொள்ளும் காட்சிகள். எரிமலை வந்திருக்கோம். பேட்டை துள்ளும் காட்சிகளை பார்க்கலாம் வாங்க.
எதற்காக ஐயப்ப சுவாமிகள் காட்டுவாசிகள் போல இங்கே பேட்டை சொல்கிறாங்க? ஐயன் வாழ்ந்த காலத்தை நோக்கி போகலாம் வாங்க. எருமேலி தர்மசாஸ்தா கோவில் கேரளா மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. இந்த இடம் சபரிமலையின் நுழைவு வாயிலாக கூறப்படுகிறது. எருமை தலையை கொண்ட மனுஷியை ஐயப்பன் வதம் செய்த காரணத்தினால் எருமை கொல்லி என்று அழைக்கப்பட்ட இந்த இடம் நாளடைவில் எரிமேலியாக மாறியது. எருமை முகம் கொண்ட மனுஷியை ஐயப்பன் வதம் செய்த பிறகு அதன் உடம்பின் மீது ஏறி நடனம் ஆடியதாக கூறப்படுகிறது. ஐயப்ப சாமி காட்டுக்குள்ள ஒரு வேட்டைக்காரனா போயிட்டு எருமை தலை கொண்ட மனுஷியை கொன்றதை கொண்டாடும் விதமாகத்தான் ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் காட்டுவாசிகளைப் போல் நடனம் ஆடிக்கொண்டு தங்களின் சந்தோஷங்களை வெளிப்படுத்துறதா சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம மனுஷியை கொல்ல வில்லம்புடன் வந்ததுனால இங்க இருக்க ஐயப்ப சாமி வில்லம்புடன் காட்சியளிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நம்ம வண்டியில வந்த ஐயப்ப பக்தர்களை பம்பா நதிக்கரையில இறக்கி விட்டுருக்கோம். பக்தர்கள் பம்பா நதியில குளிச்சுட்டு பம்பா கணபதியை வணங்கிட்டு ஐயனைக்கான நடைப்பயணமாக மலையேறுவாங்க. பம்பா நதியுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா, மணிகண்ட சாமி பம்பா நதிக்கரையில பிறந்து இருந்ததா சொல்லப்படுகிறது. பந்தள நாட்டின் மன்னர் வேட்டைக்கு வரும்போது பம்பா நதிக்கரையில ஒரு குழந்தை மணியுடன் இருக்கிறத பார்த்தாரு. ராஜசேகர மன்னருக்கு குழந்தை இல்லாதனால தன்னுடைய குழந்தையா நினைச்சு பந்தள நாட்டில் இருக்க அரண்மனைக்கு கொண்டு வந்து மணியுடன் இருந்ததுனால மணிகண்டன் என்ற பெயர் சூட்டி வளர்த்துக்கிட்டு வந்தாங்க. மணிகண்ட சாமி வீட்டுக்கு வந்த சில நாட்கள்ல ராஜசேகர மன்னருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதன் பிறகு என்ன நடந்தது, ஐயப்ப சாமி ஏன் மலை மீது இருக்காரு அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். பம்பா நதிக்கரையிலிருந்து 1 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நிலக்கல் பார்க்கிங் வந்திருக்கேன். நான் ஒரு மிகப்பெரிய பேச்சாளரோ யூடியூபரோ கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிலக்கல் பார்க்கிங்கை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பார்க்கிங் மொத்தம் 350 ஏக்கர்ல உருவாக்கியிருக்காங்க. காரு, பஸ்ஸு, வேனு அப்படின்னு 22 யார்டு அமைச்சு தனித்தனியாக பார்க்கிங் நிறுத்துறாங்க. இங்கே வரக்கூடிய ஓட்டுநர்களுக்கும் மற்றும் பக்தர்களுக்கும் தண்ணீர் பற்றாக்குறை வரக்கூடாதுன்றதுனால பெரிய பெரிய டேங்க் 2 அமைச்சிருக்காங்க. கழிப்பறை வசதியும் மற்றும் பக்தர்கள் ஓய்வெடுக்க தங்கும் இடமும் இருக்கு. வண்டிக்கு பக்கத்தில் சமைக்கிறதுக்கு அனுமதி இல்லை. எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாதுன்றதுனால சில இடங்களில் சமைக்கிறதுக்கான இடமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் தான் சாப்பிட்றதுக்கு வந்தேன். இதில் எந்த கருத்தும் சொல்ல முடியாது. கருத்து சொன்னால் நல்லா இருக்காது. நாங்கள் வரும்போது ஐயப்ப பக்தரின் வருகை கம்மியாக இருந்தது. 12 சீட்டுக்குள்ள வண்டியை மட்டும் பம்பா வரைக்கும் அனுமதிச்சாங்க. மற்ற வண்டிங்களை இங்கேயே நிறுத்திட்டாங்க. இங்கு இறக்கி விடப்படுகிற ஐயப்ப பக்தர்களை சபரிமலா தேவஸ்தானம் பேருந்து அமைச்சிருக்காங்க. இந்த பேருந்தில் தான் பேருந்துக்கான கட்டணத்தை செலுத்தி பம்பா வரைக்கும் பயணம் செய்யணும். ஏசி, நான் ஏசி பேருந்துகளும் இருக்குது. 3 மணிக்கு பம்பாவில் இறக்கி விட்டேன் சாமியில். இப்போ டைம் 4 மணி ஆகுது, சாயந்தரம் 4 மணி ஆகுது. 13 மணி நேரத்துக்கு அப்புறம் சாமி பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. பம்பாலேருந்து பஸ் ஏறிட்டாங்க. இந்த பம்பாவுக்கு நம்ம நிலக்கல்லேருந்து வண்டியை அனுப்ப மாட்டேங்கிறாங்க. ட்ராப் மட்டும் அனுப்பிச்சாங்க, ட்ராப் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நான் இங்கே நிலக்கல் பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க அங்கே பம்பாலேருந்து பஸ் ஏறியிருக்காங்க. இன்னும் ஒரு 1/2 ஹவரில் நிலக்கல் பார்க்கிங்க்கு வந்துடுவாங்க. அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பிளான் சொல்கிறாங்கன்னு தெரியல. வந்தால் தான் தெரியும் அடுத்தது எங்கே போகிறது அப்படின்னு. ஓகே, பார்க்கலாம். மதியம் சாப்பாடு இங்கே சாப்பிட முடியாது. சரி, வாழைப்பழமும் மெதுவடை இருந்தது. மெதுவடை நல்லா இருந்தது. காஃபி ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஹோட்டலில் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் சாப்பிட்டதில்ல. கேரளா போலீஸை பொறுத்த வரைக்கும் காக்கி சட்டை போட்டவுடன் தன்னை ஒரு கடவுளாக நினைக்காம 90% காவல்துறையினர் காவல்துறையாக மக்களுக்கு பணியாற்ற வந்திருக்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது. மலைக்கு போயிருந்த சாமிங்க வந்துட்டாங்க. அவங்கள நிலக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பிக்கப் பண்ணுறதுக்காக 30 நிமிஷமாக நான் டிராஃபிக்கில் நிற்கிறேன். என்ன டிராஃபிக் மட்டும் பாருங்க. 30 நிமிஷம் டிராஃபிக் அப்புறம் நம்ம வண்டியில் வந்து ஐயப்ப பக்தர்கள் இருக்க இடத்துக்கு பக்கத்தில் வந்திருக்கோம். ஐயப்ப பக்தர்கள் இருமுடிய தலையில் சுமந்துக்கிட்டு மலைக்கு போகிறதையும் மலைக்கு போயிட்டு வந்த ஐயப்ப பக்தர்களை வீட்டுக்கு போகிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க முடியுது. வண்டியில் வந்த பக்தர்களை பிக்கப் பண்ணிட்டோம். நேராக வீட்டுக்கு போயிடலாம் சொல்லியிருக்காங்க. வழியில் டீ கடையை பார்த்து நிறுத்துங்க, டீ சாப்பிடணும். புலிக்குன்னம் அப்படிங்கிற இடத்துல சூடாக மெதுவடை போட்டுட்டு இருந்தாங்க. மெதுவடை, டீ ரெண்டும் சாப்பிட்டோம். டேஸ்ட் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. கம்பம் ஆரியாஸில் டின்னர் முடிச்சுட்டு சரணம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட் ஃபுல்லாக ட்ராவலிங். ஆரம்பிச்சதுலேருந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. ரொம்ப டயர்டாக இருந்தது. 3 to 4 வண்டியிலேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப டிரைவிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தூக்கம் வரும்போது 1 மணி நேரம் ஓய்வு எடுத்தால் நீண்ட தூர பயணம் பாதுகாப்பாக அமையும். நம்மளுடைய பயணம் பாதுகாப்பாக இருந்ததுனால தென்னாங்கூரில் இருக்க கோவிலை தரிசனம் பண்ணிட்டு வண்டியில் இருக்க ஐயப்ப சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. என்னை ஒரு ஓட்டுநராக பார்க்காம அவங்கள ஒருத்தராக பார்த்து பயணத்தை சிறப்பாக முடித்தாங்க.
கிளம்பும்போது சிரிச்ச முகத்தோட கிளம்புனாங்க. பயணங்கள் மேற்கொண்டு அதே சிரிச்ச முகத்தோட அவங்கள டிராப் பண்ணியிருக்கேன். இப்போ 3 பேர்ல யார் யார் நல்லா தூங்குனீங்க இங்க? எல்லாருமே நீ தூங்கலையா? அப்போ கொஞ்சமா தூங்குனியா? எப்படி இருக்கு இப்போ? நம்ம வண்டியோட ஸ்பெஷாலிட்டி செமி ஸ்லீப்பர்ல இப்படி இருக்கும். என்ஜாய் பண்ணீங்க. இதுவே பின்னாடி சீட்டை பர்த் ஆக்குனாக்கா 2 பேர் படுக்கிற அளவுக்கும் 10 பேர் சீட்டிங்ல டிராவல் பண்ணக்கூடிய வசதி இருக்கு. மீண்டும் அடுத்த பயணத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.